வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது தாங்க இந்த பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு நம்ம அப்படியும் சாப்பிடலாம். எளிதில் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகள் விரைவாக கிடைக்கணும் அப்படின்னா ஊற வைத்து பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்வது நமக்கு நல்லதுங்க. ஸோ இதுக்கு நாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பை ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அந்த தோலை நீக்கணும்னா அதுல என்சைம் தடுப்பான் இருக்கும். அதன் மூலமாக ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சுதல் அது நமக்கு சரியா இருக்காது. செரிமான செயல்முறையை ஒரு வேளை பாதிக்கலாம். அதனாலதான் அந்த தோலை நீக்கிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஊற வைத்த பாதாம் பருப்புல அயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரும்பு சத்து இருக்குங்க. ஸோ இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் பொழுது உற்பத்தி குறைந்த ரத்த சிகப்பணுக்களுடைய அந்த எண்ணிக்கை மீண்டும் அதிகப்படுத்தப்படும். ஸோ ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். நமக்கு முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது அப்படின்றது. ஸோ ஆக்சிஜன் போதுமான அளவுக்கு நமக்கு சப்ளை ஆகிறதால தான் சுறுசுறுப்பாக நம்ம இயங்குறோம். நமக்கு இந்த மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, ரெஸ்ட் எடுத்தாலும் சரியாகாமல் இருக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கணும்னா ரத்த ஓட்டம் சீரான அளவில் போகணும், ஆக்சிஜன் சப்ளை ப்ராப்பராக நமக்கு இருக்கணும். ஒருவேளை அந்த மாதிரி இல்லை அப்படின்னா தான் உங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டு ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி குறைஞ்சி ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கிறது அர்த்தம். ஸோ அதை நீக்கணும் அப்படின்னா அடிப்படையாகவே அந்த இரும்புச்சத்து பெறுவதற்கு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொண்டு ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்தி ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தி ஆக்சிஜன் சப்ளைவை பெற்று சுறுசுறுப்பாக உங்களுடைய உடலமைப்பை நீங்க மாற்றிக்கொள்ளலாங்க. சருமம் பொலிவு பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு உணவுகளை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த உணவுகள் இருக்கக்கூடிய உள் ஊட்டச்சத்துக்களே நமக்கு சருமத்தை பொலிவுபடுத்தும். ஸோ அந்த மாதிரி வகைகளில் பாதாம் பருப்பு குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்குங்க. நமது உடலை வெளிப்புறத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த மேல்புறத்தோலை பளபளப்பாக மாற்றுறதுக்கு பாதாம் பருப்புக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பாதாம் பருப்புகளில் நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் தரக்கூடிய, புத்துணர்ச்சி தரக்கூடிய இயற்கையான ரசாயனங்கள் எல்லாமே அதிகம் இருக்கு, உயிர் சத்துக்கள் எல்லாமே இருக்கு. இது தோலுக்கு அதிக பளபளப்பை உள்ளிருந்து நமக்கு அந்த உணவாக நமக்கு அது வழங்கும். ஸோ இதனால நம்மளோட சருமத்தில் கோலோஜன் உற்பத்தி அதிகப்படுத்தப்படும். ரத்த ஓட்டம் எப்போதுமே சருமத்தில் சீரான நிலையில் இருக்கும். சுருக்கங்கள் அப்படின்றது நமக்கு இருக்காது, சருமத்தில் வறட்சி அப்படின்றது இருக்காது. எப்போதுமே சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கு நம்ம பாதாம் பருப்பை சரி விகித அளவில் எடுத்துக்கிறோங்க. உடல் நமக்கு வலுவாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. குறிப்பிட்ட அளவில் நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் எல்லாமே உங்களுடைய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது மூன்றையுமே வலுப்பெற வைத்து உங்களுடைய உடலுக்கு வேண்டிய அதிக அளவு எனர்ஜி, அந்த ஆற்றலையுமே உங்களுக்கு கொடுக்கறதால உங்களுடைய உடலை பலப்படுத்துது. இதனால உங்களுக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனைகளோ, நரம்பு தொடர்பான பிரச்சனைகளோ, தசைகள் தொடர்பான பிரச்சனைகளோ எதுவுமே இருக்காது. 50-60 வயதுகளில் கூட உங்களுடைய எலும்பு, நரம்பு, தசைகளை வலுப்பெற வைத்துக்கொண்டு உடலை பலமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போலாம் நமக்கு கொழுப்பு சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, இது எல்லாமே இதயம் சம்பந்தமான நோய்கள் நமக்கு அதிகமாகிறதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கிறத விட்டுடுங்க, அதை நீங்க சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ஸோ நீங்க பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்றீங்க அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் பாதாம் பருப்புல கிடையாது. இப்போ நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்புல அதிகம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய இதயத்திற்கு செல்லக்கூடிய இந்த ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக தான் போகும். அந்த ரத்த நாளங்களில் ஏதாவது கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கெட்ட கொழுப்புகளை அகற்றிவிடும் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புல இருக்கக்கூடிய நார் சத்து, ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு எப்போதுமே சீரான அளவில் கிடைத்து கொண்டே இருக்கிறதால இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கும், இதயத்தினுடைய செயல்பாடு சீரான அளவில் இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படாது. இதனால தான் நீங்கள் அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கணும்னா கொழுப்பு சத்துக்கள் இல்லாத இதயத்திற்கு ஆரோக்கியமான கொழுப்புகளை மட்டுமே வழங்கக்கூடிய ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாங்க. மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும்
ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம அதிகம் எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை நமக்கு வந்து ஏற்படுங்க. குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள் இதெல்லாமே உடலுக்கு மோசமானது தான். நாம் இந்த உணவுகள்லாம் விட்டுட்டு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. பாதாம் பருப்புகளில் நம்மளுடைய உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் வந்து அதிகம் இருக்கு. இதை நம்ம அதிகம் எடுத்துக்கொள்ளும் போது குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நமக்கு வந்து நீங்கிவிடும். அப்போ நீங்கள் மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்கீங்கன்னா தினமும் வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நார் சத்துலாம் கிடைக்க பெறும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள்லேருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் இது மாதிரி செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் வலுவாக மாற்றிக் கொள்ளலாங்க. கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. தினமும் 5 பாதாம் பருப்பு நீங்கள் சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய முதல் பயன் என்னென்னா கொலஸ்ட்ராலை வந்து உங்களுக்கு குறைக்கிறது தான். குறிப்பாக ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு வந்து குறைய வைக்கும். மேலும் உடல் பருமனையும் கூடாமல் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு பார்த்து கொள்ளுங்க. இப்போ பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களாம் பட்னி கிடந்து உடல் எடையை குறைக்கிறத விட்டுட்டு உணவிற்கிடையே அப்பப்போ நீங்கள் சில பாதாம் பருப்புகளை சாப்பிட்டு பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சு உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணும். அப்போ கொலஸ்ட்ரால் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு வந்து வெயிட் லாஸும் வந்து ப்ராப்பராக நடக்கும். அதுக்கு தான் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளணும். முக சுருக்கங்களை போக்கக்கூடியதுங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு. இப்போ நீண்ட நாட்கள் வந்து இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது நம்முடைய ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய முகங்களில் சுருக்கங்கள் விழுந்து அந்த ஆசை நடக்காமலே போயிடும். அப்போ நமக்கு அந்த முக சுருக்கங்களை போக்குறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கு அப்படின்னா பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொள்ளும் போதே அந்த முகச்சுருக்கங்களை சரி பண்ணிக்கலாங்க. நீங்க பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவுல சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய உடல்ல ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் இருக்கும். ஒரு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம், சுருக்கங்கள் இல்லாத மாசு மறுவற்ற சருமம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய ஏஜ் வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க எங்க தெரிய ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மூளையை பலப்படுத்தக்கூடியதுங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு. இப்போ வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்களை வந்து தவிர்க்கிறதுல பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால இளம் வயதிலிருந்தே நம்ம இதை வந்து சாப்பிட்டு பழகணுங்க. முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக தான் இருக்கும். குறிப்பாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினைன் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கு. ஸோ இது வந்து புத்தி கூர்மைக்கு உதவிகரமாக இருக்கு. நரம்புகள் இயக்கத்திற்குமே ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதனால மூளை நரம்புகள் வந்து பலப்படுத்தப்படும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நம்ம ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக கருகருவென்று வளர்வதற்கு ஊட்டச்சத்துக்களை வழங்குவதற்கெல்லாமே நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்குங்க. இப்போ நம்ம பாதாம் பருப்புகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது தலைமுடி உதிர்தல் குறைபாடு நமக்கு நீங்கிவிடும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல், பித்தநரை ஏற்படுதல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தி வராமல் முன்னாடி தடுத்துக் கொள்ளலாங்க. பேன் பொடுகு தொல்லை எல்லாம் இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கடுகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு வேணும்னா பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் கிடைக்கிறதால தலைமுடி நமக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டு இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.